வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் சாப்டர்ல இருந்து முக்கியமான ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு 3 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். 4வது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படி இதை பை அப்படிங்கிற சிம்பிளில் கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் அ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு தெரியும், the property which are entirely depend on the number of solid particle, not that on that chemical nature of the substance. chemical nature பொறுத்து மாறாது, number of particles பொறுத்து, number of solid particles பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ், எஸ், ஆஸ்மாசிஸ்னா என்னங்கண்ணா? ஆஸ்மாசிஸ் அப்படின்னா சிம்பிளாக எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட், ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன், லோவர் கான்சன்ட்ரேஷன் டு higher concentration, higher concentration through through a semi permeable membrane, semi permeable membrane அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? அப்போ the solvent மட்டும் ஃப்ளோ ஆகும். எங்க இருந்து? லோவர் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைடுக்கு ஃப்ளோ ஆகுமா? எது வழியா? த்ரூ எ செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிளியரா? இந்த ஆஸ்மாசிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன். எஸ், வாட் இஸ் செமி பெர்மியபிள் மெம்பரேன்னு தெரியணும். இதை ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா எஸ்பிஎம் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேயா? எஸ்பிஎம் அப்படின்னா என்னது? செமி பெர்மியபிள் மெம்பரேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து சப்போஸ் இங்கே வந்து சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஹியர் வி ஹாவ் அ சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ். ஓகே, சால்வெண்ட் மாலிக்யூல்ஸும் இங்கே இருக்குது. கிளியரா? அப்போ சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், அப்போ பிக் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது பிங்க் கலர் பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். புரியுதா? வி மே பி நோன் அஸ் சொல்யூட் பார்ட்டிகல். சொல்யூட் பார்ட்டிகளுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இட்ஸ் பிக்கர் இன் சைஸ். ஓகே, பிக்கர் இன் சைஸ். பட் இன் கேஸ் ஆஃப் சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ், சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸ்மாலர் இன் சைஸ். ஓகே, சால்வெண்ட் எப்படி இருக்கும்? ஸ்மாலர் சைஸில் இருக்கும். கிளியரா? அப்போ ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும் அப்படின்றோம். புரியுதா? ரைட். அப்போ இது யாரை மட்டும் அலோவ் பண்ணும் அப்படின்னா, ஒன்லி சால்வெண்ட் மாலிக்யூல்ஸை மட்டும் அலோவ் பண்ணும். இட் டஸ் நாட் அலோவ் த பிக் சைஸ்டு பார்ட்டிக்கல். அப்போ எஸ்பிஎம்னுடைய ரோல் என்ன அப்படின்னா, இட் அலோ சர்டன் பார்ட்டிக்கல் டு ஃப்ளோ த்ரூ இட். இட் டஸ் நாட் அலோ ஆல் த பார்ட்டிக்கல் டு ஃப்ளோ த்ரூ இட். அது வழியாக எல்லா பார்ட்டிக்கலையும் அலோவ் பண்ணாது, ஒரு சில பார்ட்டிகல்ஸை மட்டும் அலோவ் பண்ணும். இந்த பர்டிகுலர்லி ஸ்மால் சைஸ்டு பார்ட்டிகல் லைக் சால்வெண்ட் மாலிக்யூல்ஸை மட்டும் அலோவ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இது எப்படிப்பட்ட ஷேப்பாக இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அ தின் ஃபிலிம் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, தின் ஃபிலிம் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் செப்பரேட்டிங் டூ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ். கிளியர்? டூ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸை செப்பரேட் பண்ண போகுது. அண்ட் ஆல்வேஸ் allow only a certain kind of particles, okay, certain particles to flow through it. இது வழியா எதை மட்டும் அலோவ் பண்ணும்? ஒரு சில பார்ட்டிகல்ஸை மட்டும் அலோவ் பண்ணும். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்மால் சைஸ்டு பார்ட்டிகலாக இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிக்யூல்ஸை மட்டும் அலோவ் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் அ செலக்டிவ் பேரியர் அப்படின்னு சொல்லலாம். how it be named as selective barrier அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ செலக்டிவ் பேரியர்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு சில பார்ட்டிகளை மட்டும் அலோவ் பண்ணும், எல்லா பார்ட்டிகளையும் அலோவ் பண்ணாதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேனுடைய ரோல். புரியுதா? ரைட். கவனிங்க, இப்போ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன். ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன். ஓகே, ஐ ஹவ் டேக்கன் அ பீக்கர்.
என்ன மாதிரி பீக்கர் அப்படின்னா அந்த பீக்கருக்குள்ளே மேங்கோ வச்சுருக்கேன். பீக்கருக்குள்ளே ஒரு மேங்கோ, யூ கன்சிடர் திஸ் இஸ் அ மேங்கோ. ஓகேயா, இது ஒரு மாங்காய் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ரைட். ஸோ இது ஒரு மேங்கோ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரியா, ரைட். இந்த மாங்காய்க்குள்ளே எப்பயுமே என்ன இருக்கும், ஒரு வாட்டர் இருக்கும். கரெக்டாக, மாங்காய்க்குள்ளே பார்த்திங்கன்னா மேலே மாங்காய் வெட்டி பார்த்திங்கன்னா மேலே தண்ணி இருக்கும்ல. ஸோ அந்த வாட்ரு வந்து ஒரு உள்ளே இருக்கிற வாட்ரு. வெளியில் இந்த மாங்காயை எதுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு உப்பு தண்ணிக்குள்ளே வச்சுருக்கிறீங்க. அதாவது யூ ஆர் கீப்பிங் த மேங்கோ ஆன் இன் சால்ட் வாட்டர். அப்போ சால்ட் வாட்டரில் மேங்கோவை இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்போ இங்கே இருக்கிறது சால்ட் வாட்டர். அப்போது மேங்கோக்கு உள்ளே இருக்கிறது யாருக்குன்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, இது என்னது, ஃப்ரெஷ் வாட்டர். கிளியரா? அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்துருச்சு. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸை ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரின் வழியாக செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா, அப்போ இங்கே ஸ்கின்னு தான் என்னது, ஸ்கின் ஆஃப் மேங்கோ. இந்த ஸ்கின் ஆஃப் மேங்கோ தான் என்னக்கண்ணா எஸ்பிஎம், அதாவது செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்றாங்க. அப்போது இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக ஆஸ்மாசிஸ் நடக்குமா நடக்காதா? எங்கேருந்து எங்கே நடக்கும்? லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் தான் ஆஸ்மாசிஸ் அப்படின்றோம். அப்போ இங்கே ஃப்ரெஷ் வாட்டரில் லோ கான்சன்ட்ரேட்டட், சால்ட் வாட்டரில் இட் ஷோஸ் ஹையர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். அப்போ லோவர்லேருந்து ஹையருக்கு வரணுன்னா மாங்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெலாம் என்ன வந்துடும், இங்கே உப்பு தண்ணிக்குள்ளே ஓடி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்கள். அப்படி வந்துருச்சுன்னா மேங்கோ ஷ்ரிங்க் ஆகிடும். அப்போ ஷ்ரிங்க் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், உள்ளேருந்து எல்லா தண்ணியும் வெளியிருந்துச்சு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தானது ஆஸ்மாசிஸ் அப்படின்றோம். புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது புரியுது இல்லையா? ரைட். அடுத்து பாருங்கள், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ நம்ம இதுதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம் கொடுக்குறேன். உங்களால் இது புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு டூ இட். ஓகே, சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். லெட் மீ செக். பாருங்கள், என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேங்கண்ணா. ஓகே, ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். யா, அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடில் யா 1 minute. ஓகே, இப்படி ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன். சரியா, ரைட். இந்த பீக்கரில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக நடுவில் இதை எடுத்திருக்கோம். வாட் இட் இஸ் கால் செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வாட் இட் இஸ் கால் செமி பெர்மியபிள் மெம்பரேன். அப்போ இவர் தான் யார், எஸ்பிஎம். இவர் தான் யார், எஸ்பிஎம் அப்படின்றோம். எஸ்பிஎம் செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு எடுத்துருக்கோம். புரியுதா? ரைட். இப்போ நான் லெஃப்ட் சைடில் ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இப்படி பார்ட்டிகல்ஸ் எடுத்திருக்கேன். சரியா, solid particles பிங்க் கலர்லையும் சால்வெண்ட் மாலிகூல்ஸை ஒயிட் கலர்லையும் கொடுக்குறேன். சரியா, ரைட். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 சம்திங் லைக் தட் இப்படி எடுத்திருக்கோம். சரியா, அப்போது ஒரு சைடில் சொல்யூட்னுடைய அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால அதை லோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே சொலிட் பார்ட்டிகளுடைய நம்பர் அதிகமாக இருக்குது, அதனால் இதை ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். புரியுதா? அப்போ லோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இப்போ என்ன பண்ணிட்டீங்க, செமி பெர்மியபிள் மெம்பரினை வச்சு செப்பரேட் பண்ணிட்டீங்க. கரெக்டாக, செமி பெர்மியபிள் மெம்பரினை வச்சு செப்பரேட் பண்ணியாச்சு. அக்கார்டிங் டு தட் இந்த கான்செப்ட் படி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பார்ட்டிகல் இருக்குது பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், அதாவது பிங்க் அண்ட் ஒயிட் பார்ட்டிகளை கவுண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். தெர் ஆர் 10 பார்ட்டிகல்ஸ் இந்த சைடில், இந்த சைட்லேயும் 10 பார்ட்டிகல். அப்போ நம்ம இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஓகே சார், இந்த பக்கம் 10 பார்ட்டிகல் இருக்குது, அந்த பக்கம் 10 பார்ட்டிகல் இருக்குது, அப்போ ரெண்டுமே ஈக்லிபிரியமில் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். கரெக்டாக, ரைட். ஆனால் நீங்கள் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. ஏன்னா செமி பெர்மியபிள் மெம்பரினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் யூ ஹேவ் டு லுக் அட்.
செமி பெர்மியபிள் மெம்பரேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படி பார்த்தீங்கன்னா யார் இது வழியாக பாஸ் ஆக முடியும்? சால்வெண்ட் மாலிகூல்ஸ் தான் பாஸ் ஆக முடியும்னு சொன்னேன். அப்போ சால்வெண்ட் மாலிகூல்ஸ் இந்த சைடில் எத்தனை பார்ட்டிகல் இருக்கார்? ஒயிட் கலர் இருக்கிறது தான் சால்வெண்ட். அப்போ 8 பார்ட்டிகல் இருக்கார் சால்வெண்ட்டில். இந்த பக்கம் 4 பார்ட்டிகல் தான் இருக்கார். அப்போ அது ஈக்குலிபிரியமில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ இந்த பக்கம் 8, அந்த பக்கம் 4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் எவ்வளோங்கண்ணா? 8 + 4 12. அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கொடுக்குறேன். புரியுதா? 12 பார்ட்டிகல் இருக்குது. இப்போ இது ஈக்குலிபிரியம் ஆகணும்னா என்ன ஆகணும்? 12/2 போட்டிங்கன்னா 6ன்னு வரும். அப்போ இந்த பக்கம் 6 பார்ட்டிக்கல், கவனிங்க, இந்த பக்கம் 6 பார்ட்டிக்கல், அதே மாதிரி இந்த சைடில் 6 பார்ட்டிக்கல் வர்ற வரைக்கும் என்ன நடக்கும்? இந்த சால்வெண்ட் மைக்ரேஷன் நடக்கும். பாருங்கள், அப்போ இங்கேருந்து ஒரு சால்வெண்ட் மாலிக்யூல் ஒயிட் கலர்லேயே போடுறேன். இங்கேருந்து ஒரு சால்வெண்ட் பார்ட்டிக்கல், இங்கேருந்து ஒரு சால்வெண்ட் பார்ட்டிக்கல். புரியுதா? இப்போ வந்துருச்சுன்னா 2 சால்வெண்ட் மாலிகூல் இந்த பக்கம் லோவர்லேருந்து ஹையருக்கு வந்துருச்சுன்னா இந்த ப்ராசஸ் பேர் என்ன? ஆஸ்மாசிஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணிடுச்சு. அப்போ 2 பக்கமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. ஈக்குவல் நம்பர் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல். ஏன்னா செமி பெர்மியபிள் மெம்பரேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதன் வழியாக எவ்வளோ அலோதோ அது 2 சைட்லையும் ஈக்குவலாகிற வரைக்கும் இது நடக்கும். இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? ஆஸ்மாசிஸ் அப்படின்றோம். கரெக்டா? இப்போ நீங்கள் ஆஸ்மாசிஸ் நடக்குதுங்கன்னா, ஆஸ்மாசிஸ் நடக்கும்போது ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிடுச்சுல்ல, ஈக்லிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் இந்த சால்வெண்ட் ஃப்ளோவை இங்கேருந்து தடுக்கணும், அதாவது ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் 6 பார்ட்டிக்கல், இந்த பக்கம் 6 பார்ட்டிக்கல் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ அங்கேருந்து வாட்டர் மாலிகுல் வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைடில் ஒரு ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுங்கண்ணா. அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னது? This pressure is called osmotic pressure அப்படின்னு கொடுக்குறாங்க. What it is called? Osmotic pressure அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, the pressure used to stop the flow of solvent from lower concentration to higher concentration side, okay, concentration side after attaining the equilibrium. அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா, stop the flow of solvent, அதாவது the pressure used to stop the flow of solvent after attaining the equilibrium. அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் flow of solvent ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைடில் ஒரு ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். இந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னது? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு கொடுக்குறாங்கண்ணா. புரியுதுங்களா? திஸ் இஸ் கால்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரியுதான்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது என்னன்னாக்கன்னா, இப்போ நார்மலாகவே ஒரு இங்கேருந்து சால்வெண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் ஒரு ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகி இதை ஸ்டாப் பண்ண போகுது. இந்த சால்வெண்ட் இங்கேருந்து வர்றதை தடுக்க போகுது. அவ்வளோதான். இதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போது ஈக்லிபிரியம் வந்துருச்சு. இந்த பக்கம் 6 பார்ட்டிக்கல், இந்த பக்கம் 6 சால்வெண்ட் மாலிகுல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ அங்கேருந்து எக்ஸஸாக வராத அப்படின்னு இண்டிகேஷனை கொடுத்து ஒரு ப்ரெஷரை ஜென்ரேட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுற ப்ரெஷருக்கு பேர் தான் என்னது? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ரைட். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பாருங்களேன். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இதை என்ன டேர்மில் சொல்லலாம் அப்படின்னா, பை அப்படிங்கிற சிம்பிளில் கொடுக்குறாங்க. பை அப்படிங்கிற சிம்பிளில் கொடுக்குறாங்க. அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். அப்போ பை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலாரிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. அப்போ பை that is equal to C into R into T அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படி கொடுக்கலாம்னா பை that is equal to C க்கு பதில் என்ன கொடுக்கலாம்? moles per volume into R into T, N by V into R into T ன்னு கொடுக்கலாம். அப்போ either pi that is equal to CRT or pi that is equal to N by V into R into T அப்படின்னு கொடுக்கலாங்கண்ணா. இதுதான் என்னது? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா
Osmotic pressure generally directly proportional to molarity because osmotic pressure depends on the number of solid particle present per unit volume of the solution. அப்போ per unit volume of the solutionல number of solid particle அதிகம்னா colligative property எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஏன்னா colligative properties entirely depend on what? Colligative properties entirely depend on what? What is that? Number of solid particles. அப்போ எப்படி கொடுக்கலாம்? அப்போ அதனால தான் pi that is equal to m into r into tன்னு கொடுப்பாங்க. இந்த mங்கிறது இங்கே molarity. molarity C கான்சன்ட்ரேஷன் எடுத்திருக்கேன். அந்த molarity எப்படி இருக்கலாம்? moles per volume அப்படின்னு எடுக்கலாம். அப்போ பைங்கிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், எம்ங்கிறது molarity of the solution, டீங்கிறது temperature in Kelvin and ஆருங்கிறது universal gas constant. அப்போ பைங்கிறது osmotic pressure, mங்கிறது molarity and rங்கிறது universal gas constant and T is what? It is nothing but a temperature. அவ்வளோதான், வெரி சிம்பிள். புரியுதுங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெண்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ ஹாவ் டேக்கன் டூ சொல்யூஷன்ஸ் ரெண்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் ரெண்டுமே அட் சிமிலர் டெம்பரேச்சரில் இருக்குது. அதாவது சேம் டெம்பரேச்சரில் ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. புரியுதா? டெம்பரேச்சர் சேஞ்ச் கிடையாது, சேம் டெம்பரேச்சரில். இப்போ ஒன்று என்ன அப்படின்னா 0.1 மோலார் குளுக்கோஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்று என்ன எடுத்துக்கிறோம்? 0.2 மோலாரிட்டி ஆஃப் குளுக்கோஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டில் எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகம்? இது 0.1 மோலார், இது 0.2 மோலார். அப்போ 0.1 மோலாரை விட டபுள் எது இருக்குது? சொல்யூஷன், ரெண்டாவது சொல்யூஷன் இருக்குது. ஓகேயா? அப்போ சொல்யூஷன் 1 இது, சொல்யூஷன் 2 இது. அப்போ ரெண்டாவது சொல்யூஷன் ஒன்றாவது சொல்யூஷனை விட டபுளாக இருக்குது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அதிகம் அப்படின்றோம். அப்போது இப்போ ரெண்டாவது சொல்யூஷன் the twice as many solid particles per liter of a solution. ஓகே, சொல்யூஷன் ஆஃப் ஏ கம்பேர் பண்ணும்போது பி வந்து டபுளாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, சொல்யூஷன் 1 விட சொல்யூஷன் 2 வந்து எப்படி இருக்குது? டபுளாக இருக்குது பார்ட்டிகல்ஸ்னுடைய அமௌண்ட்டு. தீஸ் எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ் create a greater tendency for water to move into the solution through a semi-permeable membrane. Therefore more pressure is required to stop the flow of solvent. That is called osmosis. So osmotic pressure also higher when concentration of solute is more. அப்போ solute கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் solute பார்ட்டிகல்ஸ். புரியுதுங்களா? அதாவது இப்போ 0.1 மோலாக இருக்குன்னா 0.1 மோல்ஸ் இருக்கும், இங்கே 0.2 மோல்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த 0.1 மோல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வாட்டரை மூவ் பண்ணும் எஸ்பிஎம் வழியாக, செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக. அப்போ மோர் வாட்டர் வந்துச்சுன்னா மோர் ஆஸ்மாசிஸ் நடக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ therefore more pressure is required to stop osmosis. ஏன்னா நிறைய வாட்டர் மாலிகுல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரெஷர் தேவைப்படும். அப்போ osmotic pressure is also higher. So the osmotic pressure is used to stop the flow of solvent from lower concentration to higher concentration. அப்போ flow of solvent தடுக்கக்கூடியது அதிகமாக தேவைப்படுதுன்னு அர்த்தம், அதிகமாக வாட்டர் மாலிகுல் வருதுன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா சொல்யூட்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம்னு அர்த்தம். புரியுதா? வெரி சிம்பிள். ஓகேயா? அப்போ மொலாரிட்டி டபுள் ஆச்சுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் டபுள் ஆகும். மொலாரிட்டி ட்ரிபிள் ஆச்சுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ கெட்டிங் ட்ரிபிள். புரியுதுங்களா? வெரி சிம்பிள் கண்ணா. ஓகே, அதனால தான் இப்போ சேம் டெம்பரேச்சரில் இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன் கண்ணா. இப்போ 0.1 மோலார் யூரியா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போனா இது என்ன இருக்கலாம்? பை தட் இஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதே இடத்துல 0.2 மொலாரிட்டி ஆஃப் யூரியா அப்படின்னு என்ன எடுப்பீங்க? பை தட் இஸ் ஈக்குவல் டு 2 into x. ஏன்? ஏன்னா டபுள் ஆயிருக்கு. அப்போது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, தட் இஸ் பை டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாரிட்டி அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆகுது. புரியுதுங்களா? பை டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாரிட்டி அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆகுது. இது புரியுதான்னு பாருங்கள். புரியுதா? ரைட். இதான் என்னது? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இப்போ இது பேஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம்.
உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். சரி பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 200 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் an aqueous solution of a protein contains 1.20 gram of protein. 1.20 gram of protein. Osmotic pressure of a solution is 2.51 into 10 power minus 3 bar at 300 Kelvin கொடுத்துட்றாங்க. என்ன கேட்குறாங்கன்னா calculate molar mass of solute மோலார் மாஸ் கேட்குறாங்கண்ணா. சரியா? ஸோ ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? யூ நோ தட் ஹவு டு ஒர்க் இட் அவுட், ரைட்? உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா தெரியும்? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் கேட்குறாங்க. அப்போ பை தட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் இன்ட்டு டி, ஆர் பை தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. இல்லைன்னா அது வேறு எப்படி எழுதலாம்? என் பை வி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி கொடுக்கலாமா? இதுதான் ஃபார்முலா. அப்போ பை தட் இஸ் ஈக்குவல் டு என் பை வி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் டேட்டா இங்கே தெரியும்? வி நோ தட் வால்யூம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கணக்கு கொடுத்துருக்காங்க? 200 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 200 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் புரோட்டீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கண்ணா? 1.20 கிராம் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? தென் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பை தட் இஸ் ஈக்குவல் டு 2.51 into 10 power minus 3 bar. Then T that is equal to what? 300 Kelvin கொடுத்துருக்காங்கண்ணா. வெரி சிம்பிள். ஓகேயா? கவனிங்க. அப்போ இங்கே ஆரோட வேல்யூ என்ன சார் எடுக்கணும்? ஆருக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் கொடுத்தாங்கன்னா யூ கேன் டேக் டைரக்ட்லி 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் இந்த யூனிட்டை போடலாம் நீங்கள். சப்போஸ் ப்ரெஷர் வந்து பாரில் கொடுத்தாங்க அப்படின்னா 0.0831 லிட்டர் பார் per Kelvin per mole கொடுக்கலாம். இதுவே in terms of Pascal கொடுத்தாங்கன்னா 8.314 into 10 power 3 லிட்டர் பாஸ்கல் per Kelvin per mole. அப்போ ஆரோட வேல்யூ என்ன எடுக்கணுங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்ன டேர்மில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ இங்கே பாரில் தான் இருக்குது. அப்போ அதனால் 0.0831 தான் போட போகிறோம். சரியா? ரைட். அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பையோட வேல்யூ எவ்வளோ கணக்கு கொடுத்துருக்காங்க? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட வேல்யூ 2.51. கரெக்ட்? 2.51 into 10 power minus 3 பார் யூனிட்டோடு எழுதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அடுத்தது என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அப்போ மாஸ் பை மோலார் மாஸ் கொடுக்கணும். கரெக்டாக? மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.20 கிராம். கரெக்டாக? 1.20 கிராம் பை மோலார் மாஸ் இன்டோ டிவைட் பை வால்யூமில். அப்போ 1 பை வால்யூம் எடுத்துக்கலாம். வால்யூம் எவ்வளவு? 200 சென்டிமீட்டர் கியூப். அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? 200 ml. ஓகேயா? தட் இஸ் ஈக்குவல் டு 0.2 லிட்டர். கரெக்டா? 0.2 லிட்டர்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ 0.2 லிட்டர்ஸ் இன்டோ என்ன கொடுப்பீங்க? ஆர். ஆரோட வேல்யூ என்ன? 0.0831 லிட்டர் பார் பெர் கெல்வின் பெர் மோல் இன்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளோக்கண்ணா? 300 கெல்வின். அவ்வளோதான் கண்ணா. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்? யூனிட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ லிட்டர் பெர் லிட்டர் கேன்சல் பண்ணலாம். கரெக்டா? பார் பார் கேன்சல் பண்ணலாம். கெல்வின் பெர் கெல்வின் கேன்சல் பண்ணலாம். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் தான் எனக்கு வேணும். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை யூ கேன் இன்டர்சேஞ்ச் இட். அப்போ மோலார் மாஸ் இங்கே வந்துச்சுன்னா இவர் இங்கே போயிடுவார், இவர் அப்படியே கீழே வந்துடுவார். அப்போ 1.20 கிராம் பை
2.51 into 10 power minus 3 into 1 by 0.2 into 0.0831 into 300. புரியுதா? இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறீங்க. சால்வ் பண்ணிட்டு இதை ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். அப்போ ஓவரால் என்ன கிடைக்குதுன்னா நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1.20 0.0831 into 300 எவ்வளோ கிடைக்குதுன்னா 29.916 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. இங்கே 2.5 into 10 power minus 3 into 0.2 போட்டிங்கன்னா 0.00050 அப்படின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம், இங்கே மோல் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போ கிராம் பர் மோல் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். எவ்வளோனா 59,832 கிராம் பர் மோல் அப்படின்னு கொடுப்போம். இதுதான் என்னது மோலார் மாஸ் ஆஃப் புரோட்டீன். ஏன்னா புரோட்டீனுங்கிறது பெரிய ஒரு பிக் சைஸ்டு மாலிக்யூல். ஓகே, ஒரு ஜெயண்ட் மாலிக்யூல். பாலிமர்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரியான பிக் சைஸ்டு மாலிக்யூல்ஸ், ஹையர் மோலார் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். புரியுதா? பாருங்கள், செக் பண்ணுங்கள், இது புரியுதான்னு பாருங்கள். புரியுதான்னு பாருங்க. அப்போது நம்ம யாருக்கெல்லாம் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை யூஸ் பண்ணி இந்த மோலார் மாஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூஸ்வலி ஃபார் ப்ரோட்டீன்ஸ், அதே மாதிரி பாலிமர்ஸ், ஓகே, பயோமாலிக்யூல்ஸ் லைக் ஸ்டார்ச்சு, இதோட மோலார் மாஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தட் டைம் யூ கேன் யூஸ் ஈவன் கார்போஹைட்ரேட்னுடைய மோலார் மாசஸ். ஓகே, கார்போஹைட்ரேட், பயோமாலிக்யூல்ஸ், இதனுடைய மோலார் மாஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? Osmotic pressure is the preferred colligative property to determine the molar mass of proteins, polymers, starch, carbohydrate, biomolecules. இதெல்லாம் நம்ம determine பண்ணலாம். புரியுதா? ஒன்று. ஏன் சார், வாட் இஸ் த ரீசன்? ஏன் வந்து ஹையர் மோலார் மாஸ் இருந்தால் கூட நீங்கள் இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, பிகாஸ் osmotic pressure is a measurable even in very dilute solutions. Okay, see, osmotic pressure is measurable. Osmotic pressure measurable even in dilute solutions. Dilute solutionsல நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியும். புரியுதா? அப்போ ஹையர் மோலார் மாஸ் காம்பவுண்ட் டிசால்வ்ஸ் இன் ஸ்மாலர் அமௌண்ட்ஸ். கரெக்டா? டைலூட் சொல்யூஷன்ஸ்குள்ள பண்ண முடியும். ஈவன் டைலூட் சொல்யூஷன் ப்ரொடியூஸ் மெஷரபிள் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அதனால தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை சூஸ் பண்ணுறாங்க. சரி, ஏன்னா ஹையர் மோலார் மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹையர் மோலார் மாஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், ஹையர் மோலார் மாஸ் compounds dissolves in very smaller amounts. ஸ்மாலர் அமௌண்ட்ஸில் தான் இது டிசால்வ் ஆகும். புரியுதா? அப்போ ஸ்மாலர் அமௌண்ட்ஸில் டிசால்வ் ஆனால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ டைலூட் சொல்யூஷன். அப்போ டைலூட் சொல்யூஷன் கூட அங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை, மெஷரபிள் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை கொடுக்கும். அதனால தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை ஹையர் மோலார் மாஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. புரியுதாக்கண்ணா? வெரி சிம்பிள். ஓகே, புரியுதுங்களா? வெரி வெரி சிம்பிள். ஓகே, அப்போ smaller molarity still gives a measurable osmotic pressure, making the calculation of the molar mass more accurate. That is why we are taking osmotic pressure, which is used to calculate for the above giant molecules அப்படின்னு கொடுக்குறோம்.
புரியுதுங்களா? ஐ திங்க் ஸோ. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.